வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் போஜன பலி என்கின்ற இன்னொரு காணிக்கையை பற்றி கட்டளைகளை கொடுக்கின்றார். இந்த போஜன பலி என்பது பொதுவாக சமைக்கப்படாத மெல்லிய மாவாய் இருக்கின்றது. அதிலே எண்ணெயையும் தூப வர்க்கத்தையும் மேலே போட்டு கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் இது மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட அடைகள் அல்லது அப்பத்துண்டுகளாய் இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த போஜன பலியானது முதற் பலன் காணிக்கையாய் இருக்கலாம். இந்த போஜன பலி எப்பொழுதும் மற்ற பலிகளோடு சேர்த்து கொடுக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. அதாவது தகன பலி இல்லாவிட்டால் சமாதான பலி, இதோடு சேர்ந்து இந்த போஜன பலி செலுத்தப்படும். இந்த போஜன பலியை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வரும்போது அதில் ஒரு சிறிய பங்கை பலிபீடத்தில் வைத்து முழுமையாக எரித்து தகனிப்பார்கள். இப்பொழுது இந்த காணிக்கைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதேபோல் இந்த போஜன பலி என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கரத்தின் கிரியைகளை ஆண்டவருக்கு படைப்பதை குறிக்கின்றது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய போஜனத்திற்காக வயல்களிலே போய் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. கோதுமையை அவர்கள் விளைய செய்து, அது மாத்திரமல்லாமல் சொந்த கைகளாலே அதை அரைத்து மாவாக்க வேண்டியதாக இருந்தது. அப்படியானால் இது அவர்களுடைய கிரியைகளை காண்பிக்கின்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் கடைகளிலே போய் மாவை வாங்குகின்றோம். இல்லாவிட்டால் ஏற்கனவே சமைக்கப்பட்ட உணவுகளை நாம் கடையிலிருந்து வாங்கிக் கொள்கின்றோம். ஆனால் பண்டைய கால இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ இந்த கோதுமையையும் உணவையும் பெற்றுக்கொள்ள அவர்கள் போய் கைப்பட வயலிலே வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் அவர்களுடைய வேலையில் ஒரு பங்கை அவரிடத்தில் கொண்டு வந்து அதை ஒப்படைக்கும்படியாய் சொல்லுகின்றார். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் தங்களுடைய வேலையில் ஒரு பகுதியை கர்த்தருக்கென்று படைக்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் அவருடைய வேலையில் இருந்தது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். தங்களுடைய கரத்தின் பலனை கர்த்தர்தான் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆகவே அவ்வப்போது தங்களுடைய வேலையிலிருந்து வந்த பலனில் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு அவர்கள் படைக்கின்றார்கள். ஆகவேதான் இன்றைக்கும் விசுவாசிகள் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும் போது அதை அவர்களுடைய பணமாக எடுத்து கொடுக்காமல் தேவன் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து ஒரு பகுதியை கொடுப்பதாக நினைக்கின்றார்கள். இது மாத்திரமல்லாமல் இந்த போஜன பலியின் மிக பெரிய பகுதியை ஆசாரியர்களுக்கு அவர்களுடைய உணவாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். ஆகவேதான் இந்த போஜன பலியை ஆண்டவர் மகா பரிசுத்தமானது என்று சொல்லுகின்றார். பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தின் கட்டளைகளின்படி மகா பரிசுத்தமானது என்றால் அந்த உணவோ அந்த பொருளோ பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆசாரியர்களுக்கு மாத்திரம் உரியது என்ற அர்த்தம். இந்த போஜன பலியையும் வெறும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆசாரியர்கள் மாத்திரமே சாப்பிட முடியும். அதுவும் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்திற்குள்ளேயே வைத்து சாப்பிட வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம். ஏன் இந்த போஜன பலியின் பிரதானமான பகுதியை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் ஆசாரியர்களுக்கு கொடுக்க சொன்னார்? பாருங்கள், ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள். அப்படியென்றால் அவர்கள்தான் ஆசரிப்பு கூடாரத்தை முழுமையும் கண்காணிக்க வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியானால் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும் இஸ்ரவேல் ஜனங்களே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னும் மற்ற மோசேயின் புஸ்தகங்களில் பின்பு நாம் படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இந்த ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் சுதந்திரம் கூட கொடுக்கப்படவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களே அவர்களுடைய ஆசாரியர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் இங்கு இஸ்ரவேல் ஜனங்களே அவர்களுடைய ஆசாரியர்களை இந்த போஜன பலியின் மூலமாய் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
நண்பர்களே, இந்த காரியம் இன்றைக்கும் நமக்கு பொருத்தமானதாய் இருக்கின்றது. இன்றைக்கும் ஆவிக்குரிய தலைவர்களை தேவனுடைய பிள்ளைகளே பராமரிக்க வேண்டும். தங்களுக்கு ஆவிக்குரிய உணவை கொடுக்கிறவர்களுக்கு பூமிக்குரிய காரியங்களை கொடுத்து தேவ ஜனங்கள் பராமரிக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:11 கொரிந்து சபையாரை பார்த்து இப்படி கேட்டார்: நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா என்று கொரிந்து சபையாரை பார்த்து கேட்டார். கடைசியாக இந்த பகுதியில் ஆண்டவர் இந்த போஜன பலியில் ஒரு சில குறிப்பிட்ட காரியங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது எண்ணெய், உப்பு, சுகந்த வர்க்கம். முதலாவது, இந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கின்றது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய சாதாரண வேலைகளை எடுத்து அதை மகிமையான வேலையாக மாற்றுகின்றார். நம்முடைய வேலையை ஒரு ஆசீர்வாதமான வேலையாக ஆண்டவரே மாற்றுகின்றார். ஆகவே விசுவாசிகள் எப்பொழுதும் தங்களுடைய வேலையை குறித்து யோசிக்கும் போது அதை ஆசீர்வதித்த பரிசுத்த ஆவியானவரை நினைவு கொள்ளுகின்றார்கள். அடுத்ததாக, இந்த தூப வர்க்கம் என்பது சாப்பிட முடியாது. அப்படி என்றால் அது வெறும் சுகந்த வாசனைக்காக வைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, விசுவாசிகள் கர்த்தருக்காக சரியாய் பணிபுரியும் போது அவர்களுடைய வேலையும் அவருடைய வாழ்க்கையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற சுகந்த வாசனையாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கடைசியாக, உப்பு என்பது அக்காலங்களிலே உணவை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் பண்டைய கால மக்கள் உப்பை வைத்துதான் அவர்களுடைய உபசரிப்பை காண்பித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது மாத்திரமல்லாமல் எப்பொழுதெல்லாம் உடன்படிக்கை செய்யப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் உப்பை அவர்கள் கொண்டு வந்து பயன்படுத்தினார்களாம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்து பார்ப்போம். அவர்கள் ஆண்டவரோடு ஒரு மகிமையான உறவில், ஒரு முடிந்து போகாத உடன்படிக்கையில் இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த போஜன பலியோடு கூட உப்பை கொண்டு வரும்போது தேவனோடு உள்ள அவர்களுக்கு இருந்த நீங்காத உறவையும் அந்த அற்புதமான உடன்படிக்கையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நண்பர்களே, இந்த போஜன பலி என்பது விசுவாசிகள் கர்த்தர் எப்படி தங்களுக்கு வேலையில் உதவி செய்கிறார் என்பதை நினைப்பூட்டுகின்றதாய் இருக்கின்றது. இன்றைக்கும் விசுவாசிகள் தங்களுடைய கையின் பிரயாசங்களிலே அவர்கள் மேன்மை பாராட்டுவது கிடையாது. ஆனால் பிரயாசம் எடுக்க பலன் தந்த தேவனை மேன்மை பாராட்டி பேசுகின்றார்கள். இன்றைக்கும் ஆண்டவருக்கு அவர்கள் காணிக்கையை கொண்டு வரும்போது தங்களுடைய வேலைக்கு காரணமாயிருந்த கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.